துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கெல்லாம் எங்களோடு கூட பேசி வந்தீர். எவ்வளி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு போதித்து வந்தீர். ஆவிக்குரிய மன்னாவாகிய உம்முடைய வார்த்தையை உன்னதத்திலிருந்து எங்களுக்கு அனுப்பி கொடுத்து விசுவாசத்தில் நாங்கள் இம்மட்டும் நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை நடத்தினீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். இந்த நாளிலையும் உம்முடைய வார்த்தையை கேட்குற ஒரு அற்புதமான நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பி தருவீராக. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஏங்கி நிற்கிறோம். பரலோகத்தின் மன்னாவால் எங்களை திருப்தியாக்கி இந்த இடத்திலிருந்து நீர் அனுப்பும்படி உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தபோது இயேசுவை சந்தித்து இயேசுவிடத்திலே அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஸ்திரியை குறித்ததான சில காரியங்களை உங்களோடு நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த நேரத்தில் விடாப்பிடியாய் தேவனை பற்றி கொண்டு விடாப்பிடியாய் ஆண்டவரை தொட்டு அவரோடு பேசி அவரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட இந்த அற்புதமான நிகழ்வு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் அந்த ஸ்திரியை குறித்து நாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஸ்திரியை குறித்து இப்படி போட்டிருக்கு. அந்த அம்மாவுடைய பேர் போடலை, அந்த அம்மாவுடைய பேருக்கு முன்னாடி ஒரு கானானிய ஸ்திரீ அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ஸ்திரியை ஆண்டவரிடமிருந்து தன்னுடைய குடும்பத்தில், தன்னுடைய வீட்டில் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அந்த நிகழ்வை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஆண்டவரை எப்படி நாம் தேடும்போது ஆண்டவர் எப்படி நமக்கு அற்புதம் செய்கிறார் என்பதை இந்த நிகழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஒரு வசனத்தை அதிலே நம்ம யாராவது ஒருவர் படிக்கலாம். 28வது வசனத்தை வாசிக்கலாம். ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் ஆனாள். ஒரு பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்ன இந்த சம்பவத்தை வசனம் 21 இதனுடைய ஆரம்பம் இருக்கிறது. இந்த சம்பவத்தின் தொடக்கம் 21 ஆரம்பமாகிறது. இது எந்த பகுதியிலே நடந்தது? இயேசு அந்த பகுதிக்கு போனார். அந்த பகுதியினுடைய பெயர்கள்லாம் அங்கே போட்டிருக்கு. தீரு, சீதோன் பட்டணங்களின் வழியாய் அவர் போனார் அப்படின்னு அந்த இடத்துல போட்டிருக்கு. இவை இரண்டும் வித்தியாசமான சூழ்நிலை உள்ள பகுதிகள் இவைகள். இந்த பகுதிக்கு இயேசு ஒரு நாள் வருகிறார். இது பாலஸ்தீன தேசத்தினுடைய வடக்கு பகுதியிலே மத்திய தரை கடல் கரையில் உள்ள 2 பட்டணங்கள் இவைகள், தீருவும் சீதோனும். நீங்கள் அந்த கடைசி மேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் தேசம் அப்படின்ற மேப்பில் பார்த்தோம்னா மத்திய தரை கடல் ஓரத்தில் ஒன்றுக்கு பின்னாடி இன்னொன்றுமாக தீரு, சீதோன் இவைகள் 2ம் கடல் கரையில் உள்ள 2 பட்டணங்களாக நாம் அதை அறிந்து கொள்ளுகிறோம். இது பாலஸ்தீன தேசத்தினுடைய வடக்கு பகுதியில் மத்திய தரை கடலிலே இந்த 2 பட்டணங்களும் இருக்கிறது. இங்கே இஸ்ரவேலர் அல்லாத பல்வேறு இன மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். எனவே பல்வேறு வழிபாட்டு முறைகள் இங்கே இருந்தது. பல்வேறு நம்பிக்கைகள் உள்ள மக்கள் இங்கே இருந்தாங்க. விக்கிரக ஆராதனை இந்த ஊரிலே நிரம்பி இருந்தது. ஆவிக்குரிய ரீதியிலே கொஞ்சமும் சம்பந்தமில்லாத பகுதி இது. இந்த பகுதிக்கு இயேசு ஒரு நாள் வருகிறார். இங்கேதான் ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்ததாக இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். தீரு என்றால் பாறைகள் நிறைந்த இடம்னு அர்த்தம். இயேசு இப்போது எந்த இடத்துக்கு வருகிறார்? பாறைகள் நிறைந்த இடத்துக்கு வருகிறார். சீதோன் அப்படின்னா வேட்டையாடுகிற இடம். இயேசு இப்பொழுது எங்கே வருகிறார்? வேட்டையாடும் இடத்துக்கு வருகிறார். இந்த 2 ஊரையும் குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 2ம் சிறு சிறு பட்டணங்கள் என்று பழைய ஏற்பாட்டிலே நம்ம படிக்க முடியும். 2க்கும் 2 ராஜாக்கள் இருந்ததாகவும் கிறிஸ்துவுக்கு முன்னே
உள்ள சரித்திரத்தை நம்ம படித்தோம்னா இந்த 2 ஊர் இருந்தது. இந்த 2 ஊருக்கும் 2 ராஜாக்கள் இருந்தார்கள். நம்ம ஊரில் முதல்ல ஜமீன் ராஜா இருந்தார்ல இங்கே, அதே போல் பக்கத்து ஊரில் ராஜா இருந்தார்ல, இதே போல் 2 பக்கத்து ஊர் சீதோனும் தீருவும் 2 ராஜாக்கள் இருந்ததாக பழைய ஏற்பாட்டில் கூட நாம் படிக்க முடியும். அப்படிப்பட்ட இடம் இது. இதை நான் படிக்கும்போது தான் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது, இயேசு அன்றைக்கு பாறைகள் நிறைந்த இடத்துக்கு போனார், வேட்டையாடும் இடத்துக்கு போனார். வேட்டையாடுகிற இடம் அது. நானும் என்னுடைய 24 வயதிலே ஊழியத்துக்கு வந்த இடத்துக்கு பேர் என்னது? அந்த ஊருக்கு தான் ஆண்டவர் என்னையும் அனுப்பினார். அந்த ஊருக்கு வந்தபோதும் இயேசு போனதும் நான் போனதையும் சற்று சிந்தித்து பார்த்தேன். 2மே பாறைகள் நிறைந்த இடமாக அங்கே இருக்கிறது. இந்த பகுதியும் கூட நாம் எடுத்துக்கொண்டால் எத்தனையோ ஆண்டுகளாக இந்த பகுதியிலே ஊழியம் நடந்தது. பல இடங்களிலே சபைகளை பல ஸ்தாபனங்கள் ஆரம்பித்தன. எல்லா ஊர்லேயும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் ஆரம்பித்தன. எங்கள் ஊர்லேயும் ஒரு ஸ்தாபனம், நம்முடைய ஸ்தாபனத்தில் அங்கேயும் சபை ஆரம்பிக்கப்பட்டது. நான் இருந்த ஊரில் பல ஊர்களில் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி பல இடங்களில் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு நடந்து பெருகி வளர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த ஒரு ஊரில் மட்டும் எந்த சபையும் என்ன செய்ய முடியலை. நான் வர்ற வரைக்கும் இந்த ஊரில் யாரும் ஆவிக்குரிய சபையை என்ன செய்ய முடியலை, கட்ட முடியலை. யாரும் இங்கே இருக்கவும் முடியலை. அப்படிப்பட்ட ஒரு ஊர் இந்த ஊர், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஊர். இந்த ஊரில் 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தேவனே நமக்கு கிருபை பாராட்டினார். இதை கட்டுறதுக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடியே பல இடங்களில் ஆவிக்குரிய சபைகள் கட்டப்பட்டு விட்டுருச்சு. குறிப்பாக 50 வருஷத்துக்கு முன்னாடியே பல இடங்களில் ஆரம்பிக்கப்பட்டு பல இடங்களில் கட்டப்பட்டு அது வளர்ந்து பெருகி இருந்தது. ஆனால் இந்த ஊரில் மட்டும் அது சாத்தியப்படாமலேயே இருந்தது. தீரு சீதோனுக்கு ஆண்டவர் போனது போல என்னையும் இந்த ஊருக்கு 24 வயசில் ஆண்டவர் அனுப்பினார். அங்கே போய் தம்முடைய மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்தி அங்கேயும் ஒரு தேவனுடைய பிள்ளையை கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு சொந்தக்காரியாய் மாற்றினது போல இந்த இடத்துக்கும் என்னை அனுப்பின ஆண்டவர் அநேகரை கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாற்றுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. தீருவும் சீதோனும் நாமும் என்ற தலைப்பிலே சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தீருவும் சீதோனும் நாமும். தீரு சீதோன் போன்ற இந்த 2 பட்டணங்களிலேயும் கானானியர் என்ற ஒரு இன மக்கள் அங்கே வாழ்ந்து வந்தார்கள். இஸ்ரவேலர்கள் கானானுக்கு போவதற்கு முன்பாக அங்கே 10 இன மக்கள் வாழ்ந்து வந்ததாக நாம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலேயே இந்த பகுதியை குறித்து நம்ம படிக்க முடியும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே 19 முதல் 21 வசனங்களிலே 10 இன மக்களை குறித்து அங்கே நம்ம படிக்க முடியும். அந்த வசனத்தை படிங்க. கேனியர், கெனிசியர், கத்மோனியர், ஏத்தியர், பெரிசியர், ரெப்பாமியர், எமோரியர், கானானியர், கிர்காசியர், எபூசியர் என்பவர்கள் இருக்கிற இடமாயிருக்கிற என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 நாடுகள் பேர், 10 இன மக்கள் பேர் போட்டிருக்கு. இனங்கள் 10 இன மக்கள் அந்த பகுதியிலே இருந்தார்கள். இதனுடைய ஒட்டுமொத்த பெயர் தான் கானானியர் என்பது. ஒட்டுமொத்த பெயர் கானானியர் என்பது. இவர்கள் தான் அந்த பகுதியிலே வாழ்ந்து வந்த மக்கள். இப்படிப்பட்ட மக்களை போலத்தான் அவர்களுடைய வழிபாட்டு முறைகள்லாம் இருக்கு. பார்த்தீங்களா, பயங்கரமான சடங்காச்சாரம் மிகுந்த பகுதி அது. பயங்கரமான விக்கிரகாராதனை மிகுந்த பகுதி அது. பயங்கரமான வழிபாட்டு முறைகள் வித்தியாசமாக இருக்கும். கடவுளுக்கு என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளை கூட கையையும் காலையும் கட்டி அப்படியே நெருப்பில் தூக்கி போடுவாங்களாம் இந்த ஊரில் இருக்கிற மக்கள். அந்த ஐயர் சொல்லிட்டாருன்னா, அந்த பூசாரி சொல்லிட்டாருன்னா, ஓ மகளை, ஓ மகனை எனக்கு பலியாக கொடு அப்படின்னு சொல்லிட்டா அப்படியே தன்னுடைய பிள்ளைகளை கூட தீ மூட்டப்பட்டு
அந்த தீயில அப்படியே தூக்கி போடுவாங்க. அதை அவங்க செஞ்சாங்க. இந்த கடவுளுக்கு இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா அவன் பரலோகத்துக்கு போயிடுவான், நாமும் ஆசீர்வாதமாக இருப்போம் அப்படின்லாம் நினச்சாங்க. அப்படிலாம் செஞ்சாங்க. தங்கள் பிள்ளைகளையே நரபலி கொடுத்தாங்களாம். பிள்ளைகளை ஆடு மாடுகளை பலி செலுத்துவது போல நரபலி கொடுக்கிற மக்கள் மிகுந்த பகுதி அது. அப்படித்தான் ஒரு காலத்தில் நம்முடைய நாடும் இருந்தது. நம்முடைய நாடும் எப்படி தான் இருந்தது, அப்படித்தான் இருந்ததை நாம் படிக்கிறோம். ரோமிலிருந்து மிஷினரிகள் இந்தியாவுக்கு வந்தாங்க. ரோம்ல இருந்து மிஷினரிகள் வந்தாங்க. இங்கே வந்த மிஷினரிகள் இங்கே உள்ள எல்லா வழிபாட்டு முறையவும் பார்த்தாங்க. இங்கே இவர்களுடைய வழிபாடு எப்படி இருந்தது? ஒரு குடும்பத்தில் ஒருவன் மரித்தால் அவன் அடக்கம் பண்ண இடத்துல ஒரு பெரிய கல்லை நிறுத்தி நடுகல் வழிபாடு என்ற ஒன்று முற்காலத்தில் நம்முடைய நாட்டில் இருந்தது. ஆங்காங்கே கல் தூண்களை அவர்கள் எழுப்பி அதை வழிபாடு செய்கிறவங்களாக இருந்தாங்க. விக்கிரகாராதனை அதிகமாய் இன்றைக்கும் அன்றைக்கும் இருந்தது. கலாச்சாரம் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. கணவன் இறந்து விட்டால் மனைவியை அப்படியே தூக்கி தீயில போடுற பழக்கம் அல்லது உடன்கட்டை ஏறுகிற பழக்கம் அப்படியெல்லாம் இருந்தது. சின்ன வயசுலேயே கல்யாணம் முடிச்சிருவாங்க. 12 வயசு 10 வயசுலேயே கல்யாணம் முடிச்சிருவாங்க. பையனுக்கு 10 வயசு 12 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும். 8 வயசு 7 வயசுலேயே கல்யாணம் முடிச்சு விட்ருவாங்க. ஒரு 2-3 வருஷம் கழித்து செத்தாலும் அந்த பையன் இந்த பெண்ணை தூக்கி அப்படியே என்ன செய்வாங்க, தீயில போட்டுருவாங்க. இதுதான் நம்ம ஊர் பழக்கம். ஆதியில் அப்படித்தான் இருந்தது. இயற்கைகளை வழிபாடு பண்ணாங்க. சூரியனை, சந்திரனை, பூமியை, மரங்களை, மின்னலை, மலையை இப்படியெல்லாம் வழிபாடு பண்ணாங்க. ரோம்ல இருந்து மிஷினரிகள் இங்கே வர்றாங்க. இங்கே உள்ள வழிபாட்டு முறையெல்லாம் பார்க்குறாங்க. இவங்க அப்படியே போய் அங்கே ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. பல நாடுகளுக்கு மிஷினரிகளை இத்தாலியிலேருந்து அனுப்புனாங்க. ரோம்ல இருந்து இங்கே வந்த மிஷினரிகள் இங்கே உள்ள வழிபாட்டு முறையெல்லாம் பார்த்துட்டு இது ரொம்ப கடினமானது, இதனுடைய ரட்சிப்பு ரொம்ப கடினமாக இருக்குது, இவங்கெல்லாம் அப்படிப்பட்ட வித்தியாசமான பழக்க வழக்கங்களை உடையவங்களாக இருக்காங்க, இவங்க வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது என்று சொல்லி இவங்க ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. அப்பொழுது அங்கே இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இவங்க பைபிளை மூடி வச்சுருங்க, அவங்க எப்படி இருக்காங்களோ அதை மாதிரி கொஞ்சம் நீங்களும் என்ன செய்யுங்க, போங்க அப்படின்ட்டாங்க. அவங்கள மாதிரி போங்க. அவங்க ஒரு சிலையை வச்சு வணங்குறாங்களா, நீங்கள் இன்னொரு சிலையை, இயேசு சிலையை, மாதா சிலையை என்ன செய்யுங்க, வைங்க. அவங்க தேர் இழுக்கிறாங்களா, நீங்களும் தேர் என்ன செய்யுங்க, இழுங்க. அவங்க கொடியேற்றம் பண்ணுறாங்களா, நீங்களும் கொடியேற்றம் பண்ணுங்க. அவங்க பாத யாத்திரை போகிறாங்களா, நீங்களும் பாத யாத்திரை போங்க. அவங்க மொட்டை போடுறாங்களா, நீங்களும் மொட்டையை போடுங்க. நீங்களும் 7 பொட்டு வச்சுக்கோங்க. இந்த ஆர்சி மக்களை பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்களுக்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க அங்கே போய் சொன்ன உடனே அங்கேருந்து என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, பைபிளை அந்த பக்கம் வச்சுருங்க, அந்த மக்களை கொண்டு வர்றதுக்கு அவங்கள மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே வேளையில் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர்களும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஐயோ அப்படியெல்லாம் போயிடக்கூடாது, பைபிள் படி நம்ம வாழணும் என்று சொல்லி இந்த வேதத்தின்படி வாழ்ந்த மக்களும் இருந்தாங்க. அக்காலத்தில் நம்முடைய வழிபாடுகளும் அதோடு தான் இருந்தது. எபேசியருடைய வழிபாட்டு முறையை குறித்து 2:12 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுவார், அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவன் அற்றவர்களுமாய் நாமும் இருந்தோம். முன்னே எந்த சம்பந்தமும் இல்லாமல் தேவனுக்கு தூரமாயிருந்தோம். எப்படி இவர்கள் இருந்தார்களோ அதை போலவே நாமும் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராகி நம்மிடத்தில் கொண்ட தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார் என்று 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். எனவே தேவன் தன்னுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அப்படிப்பட்ட வழிபாட்டு முறையில் இருந்த நம்மை கிருபையாய் ரட்சித்தார், மீட்டு கொண்டார்.
அந்த இடத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். இப்படிப்பட்ட பகுதிக்கு தான் ஒரு நாள் இயேசு போகிறார். திருசீதோனுக்கு இயேசு போகிறார். அப்படி போகும்போது அங்கே ஒரு ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்து, வசனம் 22க்கு இப்போது வருவோம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் பார்த்தால், அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவளிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். அவளுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. என்னுடைய வேதனைக்கு யார் காரணம் என்பதை அவள் சொல்லுகிறாள். அவளுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. எத்தனையோ வழிபாட்டு முறைகளில் தான் வணங்கி ஆராதித்து வந்த அவள், தான் வழிபட்டு வந்த அவள், தன் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தது, தன்னுடைய மகளுக்கு ஒரு பிரச்சனை வந்தது என்று சொன்னால் அது பிசாசினால் வந்தது என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஆண்டவரிடத்தில் வந்து இப்படி சொல்லுகிறாள், பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று இயேசுவிடத்தில் சொல்லுவதை பார்க்கிறோம். நம்மில் சிலர் சொல்லுவாங்க பாருங்க, இவன் பிறந்த நேரம் சரியில்லை, இவன் பிறந்த நேரம் சரியில்லை. ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அநேக சிறுவர் ஊழியம் செய்கிற இடம் அது. நிறைய கூட்டமான பிள்ளைகள் அந்த இடத்துல இருந்தாங்க. அதில் ஒரு சின்ன பையன் காதில் தோடு போட்டிருந்தான். அந்த பையனை கூப்பிட்டு, தோடு போட்டிருக்கியப்பா, எப்போ உனக்கு காது குத்துனாங்க? ஒரு 10 வயசு பையன். அவனிடத்தில் கேட்டேன், அந்த தோடு போட்டிருந்தவன். அவனிடத்தில் விசாரித்தேன். அவன்கிட்ட கேட்டபோது அவன் சொன்னான், நான் பிறந்த நேரம் சரியில்லை பாஸ்டர், அதனால் வைரம் என் உடம்புல ஒட்டி இருக்கணுமா, அதனால் கொஞ்சோன்னு வைரத்தை வச்சு அதில் ஒரு காது குத்தி வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்னேன். உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். என் பேர் எட்வின் அப்படின்ட்டான். இவன் நேரம் எங்கே போயிருக்கு? அம்மா அப்பா பஞ்சாங்கம் எழுத போயிருச்சு. பஞ்சாங்கம் எழுத போன இடத்துல அவன் சொல்லிட்டான், பிறந்த நேரம் சரியில்லைன்ட்டான். சரி, அதுக்கான பரிகாரம் என்னன்னு கேட்குது இந்த அம்மா. உடனே அவன் சொல்லிட்டான், நீ வந்து என்ன செய்ய, காது குத்தணும், காது குத்தி வைரத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்திருக்கு பாருங்க. பிறந்த நேரம்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எந்த பிரச்சனையும் அங்கே கிடையாது. ஆனால் என் வீட்டில் பிரச்சனைக்கு, இந்த மகளுக்கு பிரச்சனைக்கு காரணம் என்ன? பிசாசினால் வந்த வேதனை. இங்கே இருக்கிற யாரும் பிறந்த நாள் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்ற எந்த எண்ணமும் உங்கள்கிட்ட கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பல என்னுடைய நண்பர்கள் சிலருக்கு பத்திரிக்கை கொடுத்தேன். அப்போல்லாம் அவங்க கேட்டாங்க, புரட்டாசி இல்லையா பாஸ்டர் வைக்கிறீங்க அப்படின்னாங்க. புரட்டாசி இல்லையா வைக்கிறீங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் வைக்க மாட்டாங்கன்றது எனக்கு அதுக்கு பின்னாடி தான் தெரியும். இந்த ஒரு மாதமும் எந்த கல்யாணம் காட்சியுமே எந்த மண்டபத்துலையும் வைக்க மாட்டாங்க போல, அது நமக்கு தெரியாது. அப்படி தான் வச்சாத. அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டாங்க, அமாவாசை அன்னைக்கா பாஸ்டர் வைக்கிறீங்க? அன்னைக்குன்னு என்னது, அமாவாசையாம் அன்னைக்கா வைக்கிறீங்க? இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்கிறது? இந்த நம்பிக்கையில் அவங்க இருக்காங்க. நமக்கு புரட்டாசியும் அவசியம் கிடையாது, அமாவாசையும் அவசியம் கிடையாது. ஜெஃப்ரிக்கு ஃபங்க்ஷன் வச்சது ஒரு செவ்வாய்க்கிழமை வச்சேன். ஏன் கல்யாணம் நடந்தது செவ்வாய்க்கிழமை, அதே போல் இப்போ கல்யாணம் நடந்தது அமாவாசை அன்னைக்கு. இதெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் கூட இருந்தால் எல்லா காரியத்தையும் கர்த்தர் நிறைவாக்கி தருவார். ஹல்லேலூயா. அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களில் யாராவது போய் கிழமை பார்க்கறது, நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, ராசி பார்க்கறது, பொருத்தம் பார்க்கறது, இந்த ஜோலி எதுவுமே வச்சுக்கிற கூடாது. ஒருவேளை அப்படி நீங்கள் வச்சுக்கிறது மாதிரி இருந்தால் திருவிருந்தில் அட்டன் பண்ணவே கூடாது. நீங்கள் அதிலே இருந்துக்கோங்க. சர்ச்சுக்கு வாங்க போங்க, நீங்கள் எதுலையாவது ஒன்றில் உருப்படியாக இருங்க, ஒன்றில் நிம்மதியாக இருங்க, ஒன்றில் நம்பிக்கையோடு கூட இருங்க. நமக்கும் அதுக்கும் ரொம்ப தூரமானது. அல்லேலூயா. இதில் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் தேவன் உண்டாக்கின நாள், அது தேவன் உண்டாக்கின நாள். எனவே அந்த நம்பிக்கையில் இருக்கிறோம் நாம். இந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல வெளிப்பாடு இருந்துச்சு, அதனால தான் அந்த வார்த்தையை சொல்லுது. இவன் பிறந்த நேரம் சரியில்லை, ராசி சரியில்லை, இதெல்லாம் சொல்லலை. என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். 23வது வசனத்தில் படிக்கிறோம், அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை.
ஒரு வார்த்தையும் அவர் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இவரை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவருடைய பதில் என்ன? காணாமல் போன ஆடாகிய இஸ்ரவேலர் இன்னும் மனம் திரும்பவில்லை. காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி. இப்போ இவர் சொல்லுகிற பதில் என்ன? இதிலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்கிறோம். அந்த பகுதியிலே உலகமெங்கும் போயிருந்த இஸ்ரவேலரில் சிலர் அந்த ஊரில் போய் தொழில் பண்ணுவதற்காக போயிருக்கலாம், வியாபாரத்துக்காக அந்த ஊருக்கு போயிருக்கலாம். அவர்களை சந்திப்பது என்பது தேவனுக்கு முக்கியமான நோக்கமாக இருந்தது. எனவே தான் அந்த காரியத்தை ஆண்டவர் எங்கே சொல்லுகிறார், நான் வந்தது ஒரு முக்கியமான ஆளை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், அவர்களை எப்படியாவது நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுதுதான் அவர் சொல்றார், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி இல்லை என்று சீசரிடத்தில் பதில் சொல்லுவதை நாம் படிக்கிறோம். இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டவுடனே இப்பொழுது அதை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கு 7ஆம் அதிகாரத்துக்கு இப்போது வாருங்கள். மார்க்கு 7ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 25வது வசனத்தை பாருங்கள். இந்த ரெண்டு இடத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே ஸ்திரீ, ஒரே மகள். இந்த ரெண்டு இடத்திலையும் மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலையும் மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே சம்பவம். அங்கே இயேசுவிடத்திலே வந்து, என் மகள் பிசாசினால் மிகுந்த வேதனைப்படுகிறாள் என்று இயேசுவிடத்திலே சொன்னாள் அல்லவா? அப்பொழுது இயேசு சொன்ன பதிலை 24வது வசனத்தில் படித்தோம். சீசர்கள் கூட இயேசுவிடத்தில் சொல்லுவார்கள், இவள் உம்மை தொடர்ந்து பின்பற்றி வருகிறாளே, இவளுக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு சீசர்கள் சொல்லுவாங்க. அதற்கு இயேசு சொன்ன பதிலை 24ஆம் வசனத்தில் படித்தோம். இது அப்படியே இருக்க மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் அவள் செய்தது இங்கே தான் போட்டிருக்கு. உடனே அவள் என்ன செய்தாலாம்? 25வது வசனத்தில் படிக்கிறோம், ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து, இந்த வார்த்தையை அவர் சொன்ன மாத்திரத்தில் அவள் செய்தது என்ன தெரியுமா? அவருடைய பாதத்தில் விழுந்தாள். இந்த வார்த்தையை அவர் சொன்ன மாத்திரத்தில் அவள் ஒரு முடிவெடுத்தால், இவர் என்னமோ சொல்றாரு, ஆனால் எனக்கு ஒரு அற்புதம் இவரால் தான் நடக்க வேண்டும், இவர்தான் எனக்கு ஒரு விடுதலையை தர முடியும், என் பிள்ளைக்கு இவரால் தான் கொடுக்க முடியும், இவரை விடவே கூடாது என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு இவள் ஒன்றை செய்கிறாள். அவள் செய்தது என்ன? 25ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அவருடைய பாதத்தில் விழுந்தாள். பாதத்தில் விழுந்தாள். ஆர்சி வேதாகமத்தில் இந்த வசனம் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, இன்னொரு வேதாகமத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, அவள் காலில் விழுந்தாள். காலில் விழுந்து அப்படின்னு போட்டிருக்கு. இந்த மொழிபெயர்ப்பில் நம்ம வச்சிருக்கிறதுல பாதத்தில் விழுந்தாள் அப்படின்னு போட்டிருக்கு. காலில் விழுந்தாள், சரணடைந்தாள். நீர்தான் எனக்கு கதி, நீர்தான் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் காலில் விழுந்தாள் அப்படின்னு போட்டிருக்கு. அதற்கு முன்பதாக பிரயாசப்பட்டாள். 23வது வசனத்தில் பாருங்க, மத்தேயு 15:23க்கு வாருங்கள். இப்போது அவளுடைய பிரயாசம் என்ன தெரியுமா? பின்தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே வந்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரயாசப்பட்டாள். எப்படியாவது ஒரு அற்புதத்தை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவள் ஒரு எஃபெக்ட் எடுக்கிறாள். ஒரு பிரயாசப்பட்டாள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவரிடமிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவள் செய்த பிரயாசம் என்ன? பின்தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே வந்தாள். எப்படி கூப்பிட்டுருப்பா? இயேசுவே, தாவீதின் குமாரனே, இயேசுவே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிட்டு கொண்டே வந்தாள்.
அதுதான் அவப்பட்ட பிரயாசம். ஒரு தேவனுடைய பிள்ளை 7 பிரயாசங்களை உடையவர்களாக இருக்கணும்னு பைபிளில் போட்டிருக்கு. 7 பிரயாசத்தை தேவனுடைய பிள்ளைகள் உடையவர்களாக இருக்கணும். பிலிப்பியர் நிருபத்திலே பவுல் இப்படி சொல்லுவார். 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இப்படி சொல்லுவார். 2:12 உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாரும். ஆனால் ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். என்னுடைய முடிவு காலம் மட்டும் இந்த ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ளணும். அதுக்கு சாதாரணமாய் அல்ல. அதுக்காக நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். உங்கள் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்படுறீங்களா? நீங்க உங்கள் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். லூக்கா 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அங்கே ஒரு பிரயாசப்படணும். எதற்காக? இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு பிரயாசப்படுங்க. விசாலமான வழியிலே போவதற்கு பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விசாலமான வழியிலே போவதற்கு பிரயாசப்பட வேண்டியதில்லை. ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தெரியும். 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தெரியும். ஒரு காலத்தில் சினிமாவுக்கு போகணும்னா பிரயாசப்பட்டு டிக்கெட் எடுத்து போவாங்க. பாஸ்டர் ஜான்ராஜ் காலம் சென்ற தேவ மனிதர், அவருடைய ஊர், சொந்த ஊர் இளந்தகுளம். அவர் ஒரு நாள் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், பேரையூரில் ஒரு படம் பார்க்குறதுக்கு இளந்தகுளத்துலேருந்து நடந்தே வந்து இங்கேருந்து நடந்தே போயிருக்கேன் அப்படின்றாரு. இப்போ நீங்கள் யாரும் போக மாட்டீங்க. அந்த காலத்தில் நான் படம் பார்க்குறதுக்கு எங்கள் ஊர்லேருந்து மதுரையில் கள்ள ட்ரெயின் ஏறி வந்திருக்கேன். டிக்கெட் எடுக்காமையே ட்ரெயினில் படம் பார்க்குறதுக்கு மட்டும்தான் காசு இருக்கும். எங்கள் ஊர்லேருந்து மதுரைக்கு ட்ரெயின் போகும். அதில் ஏறி உட்காந்து நானும் இன்னும் 2-3 பேருங்க டீச்சர் அந்த பக்கம் வந்தாருன்னா இங்கிட்டு ஓடுறது, இங்கிட்டு வந்தாருன்னா அங்கிட்டு ஓடுறது. எதுக்காக இந்த பிரயாசம்? ஒரு காலத்தில் இப்படிலாம் பிரயாசப்பட்டது. அதெல்லாம் பின்னாடி நினச்சி பார்த்தா அசிங்கமாக கேவலமாக இருக்குது. இப்போ நமக்கு ஐயோ இப்படிலாம் பண்ணியிருக்கமே அப்படின்ட்டு. உலக ஜனங்கள் சில காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு கேவலமான பிரயாசங்கள் எல்லாம் படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ என்ன செய்யாது? அப்போ தெரியாது அவங்களுக்கு. பைபிளில் போட்டிருக்கு, இடுக்கமான வாசல் வழியாய் நீங்கள் போக வேண்டுமானால் நீங்கள் கண்டிப்பாக பிரயாசப்பட்டால் தான் என்ன செய்ய முடியும். அங்கே சினிமா தேட்டருக்கு வந்தோம்னா அங்கே ஒரு 1000 பேர் நிற்பாங்க. சினிப்பிரியா மினிப்பிரியான்லாம் தேட்டர் மதுரையில் இருக்குது. கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டமாக இருக்கும். டிக்கெட் எடுத்து உள்ளே போகிறதுக்கு போகலைன்னா நீ அடுத்த 3 மணி நேரம் வரைக்கும் வெளியே என்ன செய்யணும்? 2 மணி நேரம் காத்திருக்கணும் அடுத்த ஷோவுக்கு. இப்படியெல்லாம் பிரயாசப்பட்டுலாம் போயிருக்கோம் ஒரு காலத்தில். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வது எளிதானது அல்ல. பைபிளில் போட்டிருக்கு பாருங்க, இது ஒரு இடுக்கமான வாசல். இதில் பிரவேசிக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அல்லேலூயா. 3வது அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 24:16 போட்டிருக்கு, தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனா இருக்க நான் பிரயாசப்படுறேன் அப்படின்றார் அப்போஸ்தலன் பவுல். இந்த பிரயாசத்தை நம்மளும் படணும். தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனா இருக்க நான் என்ன செய்கிறேன்? பிரயாசப்படுகிறேன் அப்படின்னு சொல்லணும். பிரயாசப்படணும். குற்றமற்ற மனசாட்சியோடு கூட இருப்பதற்கு நாம் ரொம்ப பிரயாசப்பட்டால் தான் அப்படி இருக்க முடியும். 4வதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 20:34 நம்ம படிக்கிறோம், நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்க வேண்டும் அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. பலவீனரை தாங்குவதற்கு நாம் என்ன செய்யணுமா? பிரயாசப்பட வேண்டியது அவசியமானது. பிரயாசப்படணும். 1 தீமோத்தேயு 5:17
அடுத்த ஒரு பிரயாசத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். திருவசனத்திலேயும் நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாய் திருவசனத்திலேயும் உபதேசத்திலேயும் பிரயாசப்படுகிறவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. பிரயாசப்படுறது அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ ஊழியக்காரனாய நான் ஒவ்வொரு வாரமும் புது புது பிரசங்கம் பண்ணணும். உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் எப்படி இருக்கணும்? புது புது பிரசங்கம் பண்ணணும். போன வாரம் பண்ணதை இப்போ பண்ண முடியுமா? அதுக்கு முதல் வாரம் பண்ணதை இப்போ பண்ண முடியுமா? புது புது பிரசங்கங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி சாத்தியமாகும்? பாஸ்டர் அதுக்கு ரொம்ப என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். பாஸ்டர் ரொம்ப அதுக்கு பிரயாசப்படணும். அப்படி பிரயாசப்பட்டா தான் உங்களுக்கு புது சாப்பாடை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். நல்ல சாப்பாடை கொடுக்கணும்னா அதுக்கு நான் ரொம்ப சிரத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன், ரொம்ப பிரயாசப்படுறேன். அதுக்காக பல மணி நேரங்கள், பல நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து வேதத்தை ஆராய்ந்து பார்த்து என் ஜனங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்பணும் அப்படின்றதுல நான் ரொம்ப பிரயாசப்படுறேன். பவுல் அப்படித்தான் சொல்றாரு இங்க. விசேஷமாய் திருவசனத்திலேயும் உபதேசத்திலேயும் பிரயாசப்படுகிறவர்கள் அவர்கள் ஊழியக்காரங்க. அப்படி பிரயாசப்பட்டால் தான் நல்ல சாப்பாட்டை ஜனங்களுக்கு என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். எனவே நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமா நீங்கள் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். நீங்களும் பிரயாசப்படணும். பைபிளில் போட்டு பாருங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. 2 தீமோத்தேயு 2:6 பாருங்க. பிரயாசப்பட்டு பயிர் இடுகிறவன் அப்போ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பிரயாசப்பட்டு பயிரிட வேண்டும், பிரயாசப்பட்டு ஊழியத்தை செய்ய வேண்டும், பிரயாசப்படணும். எதையாவது ஒன்றை பிரயாசப்பட்டால் தான் ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? சுதந்தரித்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்து கொள்ள முடியும். நம்முடைய பாஸ்டர் பெரியவர் அதை முடிச்சுட்டு போகும்போது சொன்னார், உங்கள் அம்மாவுடைய ஜெபம் உங்களை வழிநடத்துகிறது. உங்கள் அம்மாவுடைய ப்ரேயர் இன்றைக்கும் அது பவர்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார். பிரயாசப்படும் போது அதனுடைய பலன் அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்கள் பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அது நிச்சயமாக கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த பிரயாசப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள். கர்த்தருக்காக நீங்கள் படுகிற பிரயாசம் என்ன? பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் என்ன செய்யணும்னு போட்டிருக்கு பாருங்க. பிரயாசப்பட்டு பயிர் செய்ய வேண்டியது அவசியமானது. 7வதாக 1 தெசலோனிக்கேயர் 1:2 போட்டிருக்கு, உங்கள் பிரயாசம் எல்லாம் அன்பினால் செய்யப்படணும். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து கர்த்தரை துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? அன்பின் பிரயாசமாக இருக்கணும். ஆண்டவரை நேசித்து பிரயாசப்படணும். அந்த அன்பை உணர்ந்து நாம பிரயாசப்படணும். இயேசு இந்த வார்த்தையை இந்த அம்மாட்ட சொன்னார். வசனம் இப்போது மத்தேயு 15:24 வருவோம். சொன்ன உடனே சரி இப்படி சொல்லிட்டாரு நம்ம போயிடுவோம் அப்படின்னு அவ எண்ணலை. நான் காணாமல் போன இஸ்ரவேல் இடத்துலமா வந்தேன், உங்ககிட்ட வரலமா அப்படின்னு சொன்ன போது இப்படி சொல்லிட்டாரே மனுஷன், என்ன செய்யறதுன்னு போகலை. பைபிளில் போட்டிருக்கு வசனம் 23 தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே வந்தாள், தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே வந்தாள். இப்பொழுது மார்க் 7:25 பார்த்தோம்னா கூப்பிட்டு கொண்டே வந்தவள் அடுத்து என்ன செய்தாள்? பாதத்தில் வந்து விழுந்தாள். இப்பொழுது மத்தேயு 15:25 வருவோம். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், அவரை பணிந்து கொண்டாள். காலை பிடிச்சான்னு ஒரு இடத்துல போட்டிருக்கு, இந்த இடத்துல பணிந்து கொண்டாள், தொழுது கொண்டாள். அப்படின்னா என்ன நினைக்கிறோம்? நம்ம கையை கூப்பி கும்பிட்டு எப்படியாவது சாமி, சிலர் அப்படிலாம் சொல்றாங்கல்ல,
சிலர் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இவ பார்த்தா இவளுடைய நடவடிக்கை ஒன்றொன்னே நம்ம பார்த்தோம்னா இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கையை கூப்பி முதல்ல பாதத்தில் காலில் விழுந்தான்னு போட்டிருக்கு. ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவளுக்கு முன்னாடியே அப்படியே முழங்கால் போட்டு கையை கூப்பி, ஆண்டவரே நீர் எனக்கு எப்படியாவது என்ன செய்யணும், இப்படிப்பட்ட ஜெபத்துக்கு பதில் வருமா வராதா? இப்படிப்பட்ட ஜெபத்துக்கு பதில் வருமா வராதா? பாதையை மறைச்சிக்கிட்டு நின்றா எங்கே போகிறது? இயேசு பதில் தந்து தானே ஆகணும், இயேசு பதில் சொல்லி தானே ஆகணும். இப்படிப்பட்ட ஜெபங்களை உடையவங்களா ஒருவேளை நீங்கள் இருந்தா இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, சில காரியத்துக்காக இப்படி நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இன்றைக்கு அதுக்கான பதிலை ஆண்டவர் உனக்கு தரும்படி தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். உனக்கு மனதிறங்கி உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியத்தை செய்ததுக்கு பிற்பாடு ஆண்டவர் இப்படி சொல்கிறார் பாருங்க. 26வது வசனத்துக்கு இப்போது வருவோம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது அல்ல. இந்த 2 இடத்தையும் நான் படித்த போது இப்படி எண்ணுகிறேன். தீரு அப்படின்னா பாறைகள் நிறைந்த இடம் அப்படின்னு நான் சொன்னேன். சீதோன் அப்படின்னா வேட்டையாடும் இடம் சொன்னேன். ஒருவேளை இயேசு அந்த அம்மாவையும் சந்தித்த அந்த நேரத்தில் நிறைய நாய்கள் அங்கே இருக்கக்கூடும். ஏனென்றால் வேட்டையாடுகிறவர்கள் கையில் என்ன வச்சிருப்பாங்க? நாயோட தான் அவங்க இருப்பாங்க. இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் தொழிலும் வேட்டையாடுவது. அங்கே நிறைய நாய்கள் இருந்திருக்கும். நாயை குறித்து இவளும் அறிந்திருந்தாள். இயேசு உடனே அந்த அம்மாவை பார்த்து என்ன சொல்றாரு? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, அவர்கள் நாயோடு கூட வாழ்கிற மக்கள், அவர்கள் நாயோடு கூட வாழ்கிற மக்கள். உடனே இந்த அம்மா என்ன சொல்லுது? வசனம் 27 நம்ம படிக்கிறோம். மெய்தான் ஆண்டவரே, ஆயிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை. இப்பொழுது ஒரு முடிவுக்கு வர்றா. நாம் ஏற்கனவே நாயோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அதோட தான் படுத்து எந்திரிக்கிறோம், அதோட தான் வாழ்கிறோம். இது ஒன்றும் பெரிய தப்பல்ல அவர் சொன்னது அப்படின்னு சொல்லி தன்னை அந்த நாய்க்கு சமமாக என்ன செய்கிறா? தாழ்த்துவதை இந்த இடத்துல படிக்கிறோம். மெய்தான் ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆனால் எஜமான்களுடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் தன்னை நாய் என்று சொல்லி ஒத்துக்கொண்டவர்கள் 2 பேர். பழைய ஏற்பாட்டிலே தாவீது, புதிய ஏற்பாட்டிலே இந்த கானானிய ஸ்திரீ. பழைய ஏற்பாட்டிலே தாவீது எப்படி தன்னை நாய் என்று ஒரு முறை சொல்லுகிறான், அதை அறிந்து கொள்வதற்கு 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரணும். 24ஆம் அதிகாரம். தாவீதை சவுல் தீவிரமாய் தேடி எப்படியாவது சீக்கிரத்தில் இவனை கொன்று போட வேண்டும் என்று தேடி வருகிறான். 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, சவுல் தாவீதை தேடி, சவுலும் அவனோடு கூட 3000 பேரும் சேர்ந்து தாவீதை தேடி போகிறதை 24, 1, 2, 3 வசனத்திலே படிக்கிறோம். ஒரு மனுஷனை தேடி இப்போ எத்தனை பேர் போறாங்க? சவுலே ஒரு பெரிய யுத்த வீரன். ஆனால் இந்த யுத்தத்தில் பழக்கப்பட்ட 3000 பேரை தன்னோடு சேர்த்து கொண்டு இந்த ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்காக போறாங்க. 3000 பேர் சேர்ந்து பிடிக்கலாமா ஒரு ஆளை? 3000 பேர் சேர்ந்தா பிடிப்பது கஷ்டமா எளிதா? 10 பேர் சேர்ந்தாலே ஒரு மனுஷனை ஈஸியாக பிடிச்சிடலாம்ல. இப்போ எத்தனை பேர் சேர்ந்து போகிறாங்க? 3000 பேர் சேர்ந்து போகிறாங்க. போய் எப்படியாவது அவனை பிடிக்க வேண்டும் என்று போகிறாங்க. அந்த நேரத்தில் சவுலினுடைய தொங்கலை அறுத்து கொள்ளும்படி தாவீதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவன் தனியே இருக்கிறான் சவுல். தாவீது போகிறான். அவன்கிட்ட கத்தி வச்சிருந்திருப்பான் போல நினைக்கிறேன். தாவீது அவனும் பட்டயத்தை வச்சிருந்திருப்பான் போல. தாவீதினுடைய சவுளுடைய தொங்கலை தாவீது அறுத்து கொண்டான் அப்படின்னு சொல்லி 24, 5, 6 வசனத்தில் நம்ம படிக்கலாம். அறுத்து கொண்டது வந்ததுக்கு பின்னாடி தூரமான இடத்துல போய் நின்றுக்கிட்டு இப்படி சொல்லுவான், இஸ்ரவேலின் ராஜாவே, இஸ்ரவேலின் ராஜாவே,
நீர் யாரை தேடி வந்தீர்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெல்லு பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? தாவீது தன்னை எப்படி சொல்றான் பாருங்க. தன்னை நாயின்னு சொல்றான். ராஜா, நீ தேசத்துக்கே ராஜா. நான் ஒரு சாதாரணமான ஆளு, எங்க அப்பாவும் பெரிய ஆள் கிடையாது, நான் ஒரு சாதாரணமான ஆளு. என்னை பிடிக்கிறதுக்கு 3000 பேரை கூட்டிட்டு வர்றீங்க என்று சொல்லி சத்தமா பேசுறான். அந்த நேரத்தில் சொல்றேன், நீ யாரை தேடி வருகிறீர்? ஒரு நாய். இந்த நாய் இவன் என்ன சொல்றான் பாருங்க, செத்த நாய, செத்த நாயின்னு சொல்றான். தன்னையே அப்படி தாழ்த்துகிறத பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டிலே சொன்னவன் அவன், புதிய ஏற்பாட்டிலே சொன்னவள் இவள். மத்தேயு 15:25. இங்கே இந்த அம்மா சொல்லுது, மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்ன இந்த அம்மாவுக்கு ஆண்டவரால் தப்பி போக முடியவே இல்லை. ஏனென்றால் பைபிளில் போட்டிருக்கல்லவா, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் படிக்கிறோம். யாக்கோபு 4:10, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். லூக்கா 18:14 போட்டிருக்கு, தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார்? 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம் அல்லவா. நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் அது. 2 நாளாகமம் 7:14, என் நாமம் தரிக்கப்பட்ட அந்த ஜெபத்துக்கு முன்னாடி எப்படி இருந்து ஜெபம் பண்ணணுமா? அதான் இங்கே முக்கியமான பாயிண்ட். ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக எப்படி ஜெபம் பண்ணணும்னு போட்டிருக்கு. லூக்கா சுவிசேஷத்தில் நம்ம படிக்கிறோம், ஜெபம் பண்ணுவதற்கு ஆலயத்துக்கு 2 பேர் போனாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று இப்படி ஜெபம் பண்ணான், ஆண்டவரே, வாரத்தில் 2 நாள் நான் உபவாச கூட்டத்துக்கு போகிறேன். அடுத்து என்னுடைய வருமானத்தில் எல்லாம் நான் என்ன கொடுக்குறேன்? தசம பாகம் கொடுக்குறேன். என்னுடைய வருமானத்தில் தசம பாகம் கொடுக்குறேன். நான் ஒருத்தனுக்கு தீங்கு செய்ய மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன். இப்படி ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான். இன்னொருவன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவி ஆகிய என் மேல் கிருபையாயிரும். 2 பேரும் பண்ணினது ஜெபந்தான். ஒருவன் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுறான், ஒருவன் தன்னுடைய சூழ்நிலைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுறான். ஆனால் யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? 7:14 2 நாளாகமத்தில் சொன்னப்பட்டபடி நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் இந்த கானானிய ஸ்திரியை போல ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாய் தள்ளுபடி ஆவதில்லை, நிச்சயமாய் தள்ளப்படுவது இல்லை. நிச்சயமாய் உன் ஜெபத்தை கேட்டு தம்முடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துவதற்கு போதுமானவர். இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் பார்க்கிறார், எத்தனையோ பேர் நம்மை சந்திச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க, கொண்டிருக்காங்க. இந்த ஸ்திரியை போல யாரும் பேசினதில்லை. உடனே ஆண்டவர் அங்கே நின்று, இப்பொழுது 28வது வசனத்துக்கு வருவோம். மத்தேயு 15:28க்கு நாம் வருவோம். அந்த சகோதரியை பார்க்கிறாரு. சகோதரியே, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. பைபிளில் நம்ம பார்த்தோம்னா சிலருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பாராட்டி இருக்கிறார், சிலருடைய விசுவாசத்தை ஆண்டவர் அற்ப விசுவாசியே அப்படின்னு பேசியிருக்கிறார். இந்த 2ஐயும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவரிடத்தில் போகிறவர்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு வர வேண்டும் என்று அவர் எப்படி எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு இப்போது வருவோம். வசனம் 28வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டில் இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது. இதை யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு? விசுவாசத்தில் குறையானவங்களை பார்த்து
ஆண்டவர் சொல்றதை நாம பார்க்கிறோம். விசுவாசத்தில் குறையானவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம். சீசர்களும் கூட பாருங்க, படகுல போறாங்க. அது மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. அவர்கள் படகுல போய்கிட்டே இருக்காங்க. அப்படியே அந்த காற்று இதெல்லாம் வரும்போது அவங்க எல்லாரும் கூக்குரலிட்டு அப்படிலாம் பேசுவாங்க. அப்பொழுது இயேசு அவங்கள பார்த்து சொல்லுவது என்ன? 26வது வசனம், 8:26 நம்ம படிக்கிறோம். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? இதெல்லாம் அவங்க விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் ஒரு அளவீடு வச்சு பேசுறதை இந்த இடங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த மாட்ட பேசும்போது எப்படி பேசுறார்? மத்தேயு 15:28, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடைபெற வேண்டுமானால், உங்களுக்கு ஒரு அதிசயம் நடைபெற வேண்டுமானால், உங்கள் விசுவாசத்தின் அளவில் உங்களுக்கு அற்புதம் நடைபெறும். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு ஆண்டவரிடமிருந்து அற்புதத்தை நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாவற்றுக்கும் அவரை நம்புங்கள். எல்லா காரியத்துக்காக அவரை சார்ந்து கொள்ளுங்கள். எல்லா காரியத்திலேயும் அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். எல்லா காரியத்திலேயும் அவருக்காக எல்லாவற்றையும் நீங்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவருக்காக பிரயாசப்படுங்கள். அவர் உங்களை வெட்கப்பட்டு போகும்படி ஒருபோதும் செய்யவே மாட்டார். ஒருபோதும் அப்படி செய்யவே மாட்டார். உங்கள் விசுவாசத்தின் பலனை நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். 28வது வசனத்திலே அடுத்த வரி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் ஆனாள். ஹல்லேலூயா. அந்நேரத்திலேயே. இதுக்கு இடையில பாருங்க, ஒரு பெரிய, அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய போராட்டமான ஜெபம் என்று சொல்லலாம். அந்த அம்மா ஆண்டவரோடு போராடினதை இந்த பகுதியிலே நம்ம படிக்கிறோம். இந்த பகுதியிலே அம்மா அந்த ஆண்டவரோடு, அந்த சகோதரி ஆண்டவரோடு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினதை இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த போராட்டத்தின் முடிவிலே அவள் ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. இந்த போராட்டத்தின் முடிவிலே அவளுக்கு ஒரு வெற்றி கிடைத்ததை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த காலவேளையிலே இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், நீ நம்புகிற ஆண்டவர், நீ ஆராதிக்கிற ஆண்டவர், நீ தொழுது கொள்ளுகிற உன் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு உனக்காக அற்புதம் செய்வதற்கு இன்றைக்கும் அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதம் என்றால் என்ன? ஒரு உதவி இப்படி தான் வரும்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றது எப்படி தெரியுமா சொல்லுவார்? காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனால் பள்ளத்தாக்கு என்ன செய்யணும்? தண்ணீரால் நிரப்பப்படும். அவங்கள்ட்ட இருந்து வரும், இவங்கள்ட்ட இருந்து வரும், இப்படியெல்லாம் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் செய்கிற அற்புதம் எப்படி தெரியுமா நினைக்கும்? நீ நினையாத காரியத்தை, நினைக்காத இடத்துல இருந்து, நினைக்காத சூழ்நிலையிலிருந்து, நினையாத திசையிலிருந்து உனக்காக நீ எண்ணீராத காரியங்களை கர்த்தர் உனக்காக அற்புதமாய் செய்வார். அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய அற்புதம். ஹல்லேலூயா. அது ஆச்சரியப்படத்தக்க விதமாக இருக்கும். அது ஆச்சரியப்படத்தக்க விதமாக இருக்கும். அது அற்புதமாக இருக்கும். அது அற்புதமாக இருக்கும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அந்நேரமே, அந்த வார்த்தையை அவர் சொல்றா பாருங்க. விசுவாசம் பெரிது, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஹல்லேலூயா. இந்த திருமணம் முடிச்ச உடனே நான் இப்படியாய் சொன்னேன், ஆண்டவரே இப்படியெல்லாம் செய்யணும்னு நான் எதிர்பார்த்தேன், விரும்பினேன். நான் விரும்பின எல்லா காரியத்தையும் நீர் செய்து முடித்தீர். நான் விரும்பின எல்லா காரியத்தையும் என்ன செய்தீர்? நீர் செஞ்சு முடிச்சீர். நான் எப்படி எப்படிலாம் செய்யணும்னு விரும்பினோ அதை எல்லாத்தையும் கர்த்தரே என்ன செய்தீர்? நீர் செய்தீர். நான் சொல்கிறத நீங்கள் எல்லாரும் என்னுடைய விசுவாசத்தில் நீங்கள் சேர்ந்து கொள்ளும்படி சொல்கிறேன். எப்பெல்லாம் தேவை வந்ததோ அப்போதெல்லாம் அற்புதமான தம்முடைய கரத்தை ஆண்டவர் நீட்டினார். எப்போதெல்லாம் தேவை வந்துச்சோ அப்போதெல்லாம் அற்புதமாக கரத்தை கர்த்தர் நீட்டினார். அதெல்லாம் நான் பார்த்து தான் சொல்கிறேன். இப்போ என்கிட்ட ஆண்டவர் சொன்னது மாதிரி இருக்குது, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது அப்படின்னு ஆண்டவர் சொன்னது மாதிரி இருக்குது. எனக்கு மாத்திரமல்ல, இந்த கானானிய ஸ்திரீக்கு மாத்திரமல்ல, உன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. உனக்கு அற்புதம் செய்வதற்கு அவர் வல்லவர். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தை போல இன்றைக்கும் எந்த காரியத்துக்காக தேவனை பின்தொடர்ந்து வருகிறாயோ, எந்த காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட நீ கேட்டுக்கொண்டிருக்காயோ, எந்த காரியத்துக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாயோ, உன் ஜெபத்தையும் கேட்டு உனக்காக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி, உனக்காக தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்கு என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். அல்லேலூயா. மரண பரியந்தம் நடத்துவார், நிச்சயமாக நடத்துவார். சரணா ஹோட்டலுக்கு பின்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம். அப்போதான் இந்த பிள்ளைகள்லாம் பிறந்திருந்தாங்க, சின்ன சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க. ஒரு பாஸ்டர் வந்தார் எங்கள் வீட்டுக்கு. வந்த உடனே பார்த்தார், பிள்ளைகளெல்லாம் பார்த்தார். 2 பொம்பளை பிள்ளைகளா பாஸ்டர் அப்படின்னாரு. ஒன்றுக்கு வயசு 5 வயசு, ஒன்றுக்கு வயசு 2 வயசு. அப்போ வர்றார். அடுத்த வார்த்தை இப்படி சொன்னார், 2 பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கீங்க பாஸ்டர், சேர்த்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு அப்போவே கேட்டார். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? சின்ன பிள்ளைல பிறந்திருக்கிறப்ப அப்படி கேட்குறாரு. அவர் சொன்னதை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இப்போவே சேர்த்து வைக்கணுன்றாரு. நம்ம அதை பற்றி ஒன்றுமே யோசிக்கலை. என்னுடைய விசுவாசம் என்ன? எந்த நேரம் தேவையோ அந்த நேரத்தில் நிறைவாய் தருவார் என் ஆண்டவர். எந்த நேரத்தில் தேவையோ. நம்மகிட்ட பெரிய சேமிப்பெல்லாம் கிடையாது, அதுக்காக பிரயாசப்படுறதும் கிடையாது, அதுக்காக நம்ம காரியங்கள் செய்கிறதல்ல. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக பல காரியங்களை விதைத்து கொண்டே இருக்கிறேன் நான். தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக, தேவ ஊழியத்துக்காக, ஊழியக்காரங்களுக்காக, ஊழியத்தின் பெருக்கத்துக்காக, தேவராஜ்யம் கட்டப்படுவதற்காக எங்கெங்கே விதைக்கணுமோ அங்கெல்லாம் நான் விதைச்சிக்கிட்டே இருக்கேன். கர்த்தர் நிச்சயமான பலனை தருவார்னு எனக்கு தெரியும். அதன்படியே இன்றைக்கும் எனக்கு போதுமானவராக இருக்கிறார், இனிமேலும் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசத்தை பொறுத்து உனக்கு அற்புதம் செய்வதற்கு ஆண்டவர் வல்லவர். எந்த சூழ்நிலையிலையும் விசுவாசத்தை விட்டுறாத, இந்த ஆண்டவரை பற்றிக்கொள், தேவன் உனக்கு உதவி செய்வார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை இப்படியாக பற்றி கொள்ளும்படி உன் விசுவாசத்தை பெருக்கி ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொண்டு தேவனை நோக்கி கூப்பிடும்போது உனக்காக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு இன்றைக்கும் அவர் வல்லவர், இன்றைக்கும் அவர் நல்லவர். அன்றைக்கு அந்த கானானிய ஸ்திரிக்கு மாத்திரம் அல்ல, அந்த கானானிய ஸ்திரிக்கு மாத்திரம் அல்ல, எனக்கு மாத்திரம் அல்ல, உங்களுக்கும் அந்த வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் வல்லவர். ஒரு சிலர் சில காரியங்களுக்காக தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு சிலர் ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்கள் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறீர்கள். அதை ஆண்டவர் அறிவார், தேவன் அறிவார். அதை உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் நாள் நெருங்கி வருகிறது. உனக்கு ஒரு வல்லமையை வெளிப்படுத்துகிற நாள் வருகிறது. உனக்கு ஒரு வல்லமையை வெளிப்படுத்துகிற நாள் வருகிறது. நீ எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத இடத்திலிருந்து தம்முடைய மகிமையை அவர் விளங்க பண்ணுவார். அது காற்றாகவும் இருக்காது, மழையாகவும் இருக்காது. ஆனால் எதிர்பார்க்கிற தண்ணீரினால் அந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். உன் குறைவுகள் நிறைவாகும், உன் குறைவுகள் அங்கே நிறைவாகும், உன் இல்லாமை விலகும், உன் தேவைகள் சந்திக்கப்படும். உனக்காக அற்புதத்தை செய்வதற்கு உன் ஆண்டவர் தம்முடைய கரத்தை உன்னை நோக்கி அவர் நீட்டுகிறார், தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவரையே நோக்கி, மனுஷனை அல்ல, மற்றவர்களை அல்ல, அருகாமையில் இருக்கிறவர்கள் அல்ல, அந்த ஒரே தேவனாய கர்த்தரை நோக்கி 2 கரங்களை விரித்து அவரை நோக்கி நீ கூப்பிடும் போது உனக்காக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு, அவர் தம்முடைய மகிமையை உண்மையிலே அனுப்புவதற்கு அவர் இந்த காலவெளியிலே ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் அவரை நோக்கி, எல்லாரும் அவரை நோக்கி, கர்த்தாவே, கர்த்தாவே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட அந்த மகளை போல, அவர் பாதத்தில் விழுந்த அந்த மகளை போல, அவரை தொழுது கொண்ட அந்த மகளை போல, இன்றைக்கும் யார் யாரெல்லாம் அவருடைய பாதத்தை பிடித்து கூப்பிடுகிறீர்களோ உங்களுக்கும் அற்புதம் செய்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிஷம் வாயை திறந்து அப்படியே கூப்பிடுவோம். ஒரு நிமிஷம் வாயை திறந்து அப்படியே கூப்பிடுவோம். அந்த மகள் இப்படி கூப்பிட்டார், தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், என் பிள்ளைக்கு இறங்கும், என் பிள்ளைக்கு இறங்கும், என் குடும்பத்துக்கு இறங்கும், என் குடும்பத்துக்கு இறங்கும், என் கணவருக்கு இறங்கும், என் மனைவிக்கு இறங்கும், என் குழந்தைக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு பார்க்கும்போது தேவன் மெய்யாகவே தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி உன் குறைவை நிறைவாக்குவதற்கு அவர் வல்லவர். எஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது, தாழ்த்தி அவரை நோக்கி கூப்பிடும் போது
உனக்கு தம்முடைய வல்லமையை வழங்க பண்ணாதிரார். உனக்கு தன்னுடைய மகிமையை வழங்காமல் இருக்க மாட்டார். உனக்கு தன்னுடைய வல்லமையை வழங்காமல் இருக்க மாட்டார். உனக்கு அற்புதம் செய்யாமல் அவர் இருக்க மாட்டார். அந்த பெண் அப்படியாய் முன்னே வந்து முழங்கால் படியிட்டு கூப்பிட்ட போது இனி அவர் விலகி செல்லாமல், இனி அவர் அதை தாண்டி செல்லாமல் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தது போல இன்றைக்கு கூப்பிடுகிற உனக்கும் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்கு அவர் வல்லவர். Yes Lord. Hallelujah. 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 அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனே, சர்வ வல்லவரும் மகிமைக்கு பாத்திரவானுமா இருக்கிறவரே, இந்த கால வேளையிலையும் உம்முடைய ஜனங்களுக்கு நீர் எதை சொல்லும்படி சொன்னீரோ அதை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த சகோதரியை போல, இந்த கானானிய ஸ்திரியை போல அநேக வேண்டுதலோடு கூட இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய முகத்தை நீர் பார்க்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இவர்கள் மனிதனிடத்தில் அல்ல, உம்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த சத்தத்தை நீர் கேட்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அந்த அம்மாவுக்கு அன்றைக்கு அற்புதம் செய்து அவளுடைய மகளை கர்த்தர் ஆரோக்கியப்படுத்தினது போல பிள்ளைக்காக ஜெபிக்கிறவர்கள், தனக்காக ஜெபிக்கிறவர்கள், தன்னுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறவர்கள், தன்னுடைய சூழ்நிலை மாறும்படி ஜெபிக்கிறவர்கள், இவர்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசினால் ஏற்பட்ட எல்லா கொடிய காரியங்கள் இருந்தும் இன்றைக்கு ஒரு பெரிய வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணி வெளிப்படுத்தி இதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் இன்றைக்கு கட்டளையிடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அற்புதமாய் தேவைகளை சந்திக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் அந்த அற்புதத்தை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் எதை சொல்லும்படி சொன்னீரோ அதை நான் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. இது மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, பரத்திலிருந்து வந்த உம்முடைய வார்த்தையா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் வாழ்க என்று உம்மை வாழ்த்துகிறோம். இதை இந்நேரமே அவர்கள் உணரட்டும். இந்நேரமே ஆரோக்கியமாகட்டும். இந்நேரமே தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்நேரமே காரியங்கள் கைகூடி வர பண்ணட்டும். கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. சாட்சியாய் சொல்லும்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்து உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவீராக. உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அப்படியே திருவிருந்துக்கு நாம் ஆயத்தமாக